அருட்தந்தை கஸ்பர் அவர்களுக்கு திரு சீமான் மீது எழுந்துள்ள இந்த அறச்சீற்றம், அவருக்குள் எரிமலை போல பொங்கி இருக்கக்கூடிய இந்த அறச்சீற்றம், இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் கஸ்பர் அவர்களின் கூற்றின்படியே 70,000 பேர் கொல்லப்பட்ட, மொத்தமாக ஒரு 3 லட்சம் பேர் கொல்லப்பட்ட அந்த 26 ஆண்டு கால அந்த போரினுடைய இறுதியில் அந்த போரை இரத்த குளத்தில் முடித்து வைத்த, தனது கைகளில் இரத்த வாடை கூட ஆறாமல் காயாமல் போகாமல் இருந்த மஹிந்த ராஜபக்சவை கனிமொழி மற்றும் திருமாவளவன் ஆகியோரெல்லாம் சென்று சந்தித்து அந்த இரத்த வாடை பிடித்த கைகளை குலுக்கி கொண்டு வந்தார்களே, அப்பொழுது ஏன் அருட்தந்தை கஸ்பர் அவர்களுக்கு இந்த அறச்சீற்றம் எழவில்லை அவர்கள் மீது? சீமான் மீது இன்று அரசியல் இயக்கம் கட்டி இன்று அவர் ஈழ போராட்டத்தை அரசியல் இயக்கமாக மாற்றிவிட்டார் என்று குறை கூறுகிற கஸ்பர் அவர்களுக்கு கனிமொழி மற்றும் திருமாவளவன் ஆகியோர் கொலைகாரனிடமே சென்று கைகுலுக்கிய போது இந்த அறச்சீற்றம் எங்கே போனது? அப்பொழுது ஜகத் கஸ்பர் என்ன கிழித்துக் கொண்டிருந்தார் என்று தமிழர்கள் கேட்க மாட்டார்களா? டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அருட்தந்தை கஸ்பர் மின்னம்பலம் ஊடகத்திற்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக சீமான் அவர்கள் பற்றிய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அந்த நேர்காணலை நாம் முழுவதும் பார்க்க முடிந்தது. இது முதல் பகுதி என்று அறிகிறேன். அநேகமாக 2வது பகுதி அடுத்ததாக வரலாம். இந்த முதல் பகுதியிலேயே திரு கஸ்பர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள், அவற்றிலுள்ள முரண்கள் ஆகியவை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். திரு சீமான் அவர்களுக்கோ திரு பே மணியரசன் அவர்களுக்கோ பத்திரிகை ஊடகவியலாளர்களாக எங்களை போன்றவர்கள் ஆதரவு தெரிவிப்பது என்பது தனி மனிதர்களுக்கான ஆதரவு அல்ல. அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுக்குத்தான் நாம் ஆதரவளிக்கிறோம். அந்த இடத்தில் சீமானுக்கு பதிலாக ஒருவேளை அருட்தந்தை கஸ்பர் இருந்து இத்தகைய ஒரு பணியை செய்திருந்தாலும் அவருக்கான ஆதரவைத்தான் நம்ம கொடுத்துருப்போம். இதுபோல தான் நீங்கள் மணியரசனுக்கு பதிலாக குளத்தூர் மணி அவர்களே அத்தகைய ஒரு சிறப்பான பணியை தமிழ் சமூகத்திற்கு செய்திருந்தால் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்போம். அங்கே ஆள் யார் என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல. அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய கொள்கைகள், இந்த மண்ணுக்கான அரசியல், இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த துடிப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் வாக்குகளை பெற வேண்டும் என்கிற அந்த முனைப்பு, அதற்காக தொடர்ந்து 7 தேர்தல்கள் 8 தேர்தல்கள் அவர்கள் தோல்விகளை சந்தித்தாலும் கூட மீண்டும் தோழாமல் அடுத்த தேர்தலில் நிற்கக்கூடிய இந்த உறுதிப்பாடு, இவற்றை எல்லாம் தான் நாம் பார்த்து அதற்கான ஒரு ஆதரவாக பத்திரிகை ஊடகங்களாக நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மேலும் 2009 அங்கே 1.5 லட்சம் மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள். இறுதி யுத்தத்தில் 70,000 பேர் கொல்லப்பட்டதாக அருட்தந்தை கஸ்பர் அவர்களே கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுதும் இங்கே குரல் கொடுத்து கேட்பதற்கு யாருமில்லை. ஜல்லிக்கட்டு மாட்டுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே உறைய வைத்த தமிழ்நாட்டு மக்கள், மெரினா கடற்கரையில் 3 நாட்கள் நிறைந்து கிடந்த, லட்சக்கணக்கில் நிறைந்து கிடந்த மக்கள், ஈழத்தில் இறுதி முள்ளிவாய்க்காலின் போது 1.5 லட்சம் மக்கள், குறிப்பாக 70,000 பேர் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட போது ஏன் ஜல்லிக்கட்டுக்கு எழுந்த ஒரு எழுச்சி அன்று எழவில்லை? மாடுகளுக்காக 1,00,000 பேர் தமிழ்நாட்டில் ஒன்று கூடும்போது 70,000 பேர், 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு சாம்பலாக்கப்பட்ட போது ஏன் அந்த எழுச்சி இங்கே ஏற்படவில்லை என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது இல்லைங்களா? இதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதே ஆந்திரத்தில் செம்மரக்கட்டையை வெட்டுனாங்கன்னு சொல்லிட்டு சுட்டு கொன்றார்கள் இங்கே இருந்து சென்ற கூலி தொழிலாளர்கள். அவர்கள் பெரிய இந்த செம்மரக்கட்டைகளை கடத்தி கொண்டு போய் வெளிநாடுகளில் விற்பனை செய்யக்கூடிய பெரும் வசதி படைத்த வணிகர்கள் அல்ல, அவர்கள் கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். அவர்களை சுட்டு கொன்றது ஆந்திர மாநில காவல்துறை. அதற்கு இங்கே என்ன பேரெழுச்சி ஏற்பட்டது? முல்லைப்பெரியாறு அணையிலே அங்கே தமிழர்கள் தாக்கப்பட்ட போது என்ன பிரச்சனை ஏற்பட்டது? ஆக தமிழர்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கிட்டத்தட்ட 190 நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரிசா பாலையா அவர்கள் ஒரு புள்ளிவிவரத்தை தெரிவிக்கிறாங்க. 180 நாடுகள்னே வச்சுக்கோங்களேன். அங்கே எல்லாம் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் இங்கிருந்து என்றாவது யாராவது இவர்களெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார்களா? ஈழம் தமிழ் மக்கள் மட்டுமே பிரச்சனை கிடையாதுங்க, தமிழர்களுக்கு எல்லா இடங்களையும் பிரச்சனை இருக்குது. ஆக எங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கு அரணாக நிற்க வேண்டியது ஒரு தாய் தமிழகம் என்கிற அடிப்படையில் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இது பற்றி எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் ஈழத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு
90களில் 91 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முன்பாகத்தான் இங்கே இருந்த குளத்தூர் மணி ஆகட்டும், கோவை ராமகிருஷ்ணன் ஆகட்டும், இவர்களெல்லாம் குறிப்பாக இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கே சென்று மேதகுவை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு 2009 இறுதி வரையிலும் அவர்களை மீண்டும் மேதகு அழைக்கவில்லை. ஆனால் அந்த இயக்கத்தோடு இவர்களுக்கு தொடர்பு இருந்தது, தகவல் பரிமாற்றம் எல்லாம் இருந்தது. இறுதியாக யுத்தத்தை முடித்து வைக்க வேண்டும், இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் அங்கே தெரியவில்லை, இந்திய அரசாங்கம் உங்களுக்கு மறைக்கிறது என்றெல்லாம் அவர்கள் கதறி அங்கிருந்து தகவல் கொடுத்த போதும் இங்கே அசையாமல் இருந்தார்கள். அன்று ஒரே ஒரு 3 மணி நேர உண்ணாவிரத நாடகத்தை மெரினா கடற்கரையில் நிகழ்த்தி முடித்தார் கதை வசனம் இயக்கம் செய்யக்கூடிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த 3 மணி நேர நாடகத்திற்குள் அங்கே 70,000 பேர், 1,00,000 பேர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு, கொத்துக்குண்டுகள் வீசி கொல்லப்பட்டு சாம்பலாக்கப்பட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் ஒரு பேரெழுச்சி எழாமல் பார்த்து கொண்டதும் அங்கே உண்ணாவிரதம் முடிந்தபோது அங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு அப்பட்டமான பொய்யை இந்த உலகத்திற்கு சொல்லி எந்த ஒரு சிறு எழுச்சியும் ஏற்படாமல் பார்த்து கொண்டது திமுகவும் காங்கிரசும். இதை கஸ்பர் அவர்கள் மறப்பாரா? அதனால் சொல்கிறார், இப்போது அது மிகப்பெரிய தவறு, செய்திருக்க வேண்டும்ன்றாரு. சரி, செய்திருக்க வேண்டும் என்றால் சரி, அதை ஏன் செய்யலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதற்கு பிறகு கஸ்பர் அவர்கள் எத்தனை முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் காங்கிரஸையும் எதிர்த்து அவர் போர்க்குரல் எழுப்பினார். செய்திருக்க வேண்டும், செய்ய தவறிவிட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள், நாங்கள் அதில் தவறளித்து விட்டோம் என்று திமுக சொல்லியிருக்க வேண்டும் என்று மட்டும்தான் சொல்லக்கூடிய கஸ்பர் அவர்கள் அவருடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், திருமாவளவன் இவர்களை போன்றவர்களெல்லாம் ஒன்றிணைத்து திமுக அரசுக்கு எதிராகவும் அதே போல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? குளத்தூர் மணி என்ன சொன்னார்? அதெல்லாம் 2009 முடிஞ்சு போச்சுப்பா, நாங்கள் அதுக்கு பதிலாக தான் நாங்கள் தண்டனை கொடுத்துட்டோம், அந்த அடுத்த தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு அளிப்பதில்லை என்று நாங்கள் ஒரு பெரும் தண்டனையை திமுக கொடுத்துட்டோம், அதுக்காக 50 ஆண்டுகளுக்கு நாங்கள் விலகி நிற்க வேண்டுமா, தண்டனை கொடுக்க வேண்டுமா, அதான் முடிஞ்சு போச்சு என்று சொன்னார்கள். ஆக இப்படி இதை கஸ்பர் அவர்கள் உயர்த்தி பிடிக்கக்கூடிய, அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அவர் இத்தனை ஆண்டு காலம் இதற்காகவே தியாகம் செய்த திருமாவளவன் என்றெல்லாம் அவர் குறிப்பிடக்கூடிய அவர்களெல்லாம் அந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும் ஒரு சின்ன தண்டனை கொடுத்துவிட்டு ஒரு நட்பு சுட்டி காட்டுவதை போல நட்பு சுட்டாகவும் அன்பு சுட்டாகவும் உறவு சுட்டாகவும் சுட்டி காட்டிவிட்டு மீண்டும் அவர்கள் அதற்கு பிறகு ஈழ விடுதலை பற்றியோ அல்லது 13வது அரசியல் திருத்தம் பற்றியோ கஸ்பர் அவர்கள் கூறுவதைப் போல எதற்காவது குரல் கொடுத்தார்களா? இவர்களையெல்லாம் நீங்கள் ஒன்றிணைத்து இந்த அடிப்படையாக இவர் கஸ்பர் கூறக்கூடிய 13வது திருத்தச் சட்டத்தையாவது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கஸ்பர் அவர்கள் என்ன கிழித்தார்கள் என்று நமக்கும் கேட்க தோன்றுகிறதா இல்லையா? அதே போல் கஸ்பர் என்ன சொல்கிறாரு, 83 கருப்பு ஜூலை அங்கே படுகொலை, அதற்கு பிறகு 95 இடப்பெயர்வு ஆகியவற்று காலத்திலெல்லாம் சீமான் எங்கே இருந்தார் என்று கேட்கிறார். அதே போல தான் நம்ம கேட்குறோம், 2009ற்கு பிறகு கஸ்பர் எங்கே இருக்கிறார்? குளத்தூர் மணி எங்கே இருக்கிறார்? திருமுருகன் காந்தி எங்கே இருக்கிறார்? கோவை ராமகிருஷ்ணன் எங்கே இருக்கிறார்? வைகோ எங்கே இருக்கிறார்? 2009க்கு முன்பாக நாங்கள் இருந்தோம் என்று சொல்லக்கூடிய கஸ்பர் உலகினுடைய மிகச்சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று அவரே தன்னைத்தானே கூறிக்கொள்கிறார். மூலோபாயம் பற்றியெல்லாம் கற்றறிந்த, அரசியல் அறிவியல் கற்றறிந்த மாமேதை என்று தன்னை கூறிக்கொள்ளக்கூடிய கஸ்பர் அவர்கள் போருக்கு பிந்தைய மக்களினுடைய நிலை அதுதானே மிக முக்கியம். ஒரு டிசாஸ்டர் நடந்துட்டால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று என்ன சொல்வார்கள்? முதல்ல ரெக்கவரி பண்ணுறது, காயம்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை ரெக்கவரி செய்வது. அதற்கு அடுத்தது என்ன? அவர்களுக்கு மறுவாழ்வை கட்டமைப்பது. அது முக்கியம்தானே. ஆக போர்க்காலம் வரைக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த ஆதரவு என்பதை விட போருக்கு பிந்தைய அந்த தமிழர்களுக்கான ஆதரவு என்பதுதானே முக்கியம். அரசியல் அறிவு கற்றறிந்த, அரசியல் விஞ்ஞானம் கற்றறிந்த கஸ்பர் அவர்களுக்கு இந்த அடிப்படை கூட எப்படி தெரியாமல் போயிற்று? 2009 போர் முடியும் வரையிலும் அந்த தமிழ் மக்களை காத்துக்கொள்வதற்கு ஒரு இயக்கம் இருந்தது. மேதகு தலைவர் அவர்கள் தலைமையில் கட்டுக்கோப்பான இயக்கம் இருந்தது. ஒரு அரசாங்கம், ஒரு நிழல் அரசாங்கமே இருந்தது, ஈழ அரசாங்கம் இருந்தது. 2009ற்கு பிறகு அந்த இயக்கமும் இல்லை, அந்த அரசாங்கமும் இல்லை, தமிழ் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இயக்கங்களும் இல்லை. அதற்கு பிறகுதானே நீங்கள் காலகட்டத்தில் தானே நீங்கள் கஸ்பர் அவர்கள் இங்கே உள்ள வைகோ அவர்களை, குளத்தூர் மணி அவர்களை, கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை, திருமாவளவன் அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அந்த மக்களுக்கான தீர்வை பெறுவதற்காக 2009 விட மிக வீரியமாக இங்கே நீங்கள் ஈழ ஆதரவை முன்னெடுத்திருக்க வேண்டும். இதை செய்யாமல் கஸ்பர் என்ன கிழித்து கொண்டிருந்தார் என்று நமக்கும் கேட்க தோன்றுகிறது இல்லையா?
அதே போல் சீமான் அங்கே எதற்காக அழைக்கப்பட்டார், எதற்காக பேசப்பட்டார், அவருக்கும் இந்த ஈழ விடுதலை போராட்டத்திற்கும் எந்த தொடர்புமே இல்லை என்று கஸ்பர் சொல்கிறார். அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று யாருமே இங்கே சொல்லலை. அவருக்கோ இங்கே மற்றவருக்கோ என்ன தொடர்பு இருக்கிறது என்று யாருமே சொல்லவில்லை. யாரும் தனிமனித ஒரு விருப்பத்தின் பேரில் அங்கே சுற்றுலா சென்றது கிடையாது. இயக்கம் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை தாய் தமிழகத்திற்கும் உலகத்திற்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக முதலில் பழநெடுமாறனை அழைக்கிறார்கள். அடுத்ததாக ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய தமிழ் உணர்வு பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள். தமிழ் உணர்வை பேசக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள், அல்லது தமிழ் உணர்வை செயல்படுத்தக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நம்ம கணக்கு போடணும்ல. எம்புருஷனும் அரண்மனைக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு கிராமத்தில் உண்டு. அவர் அன்றாட அரண்மனைக்கு போகிறாருங்க அப்படின்னா, அரண்மனைக்கு போனார் சரி, அங்கே என்ன பணி செய்தார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதுபோல் எல்லாரும் தாங்க ஈழத்துக்கு போனாங்க, எல்லாரும் தான் தலைவர் கூப்பிட்டு சந்தித்தார். ஆனால் 2009 போருக்கு பிந்தைய ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் இப்படி ஒரு இன அழிப்பு நடந்ததா என்பதை முற்றாக மறைப்பதற்காக, அப்படி ஒரு நடைபெறவே இல்லை என்பதைத்தான் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து நிறுவ முயன்றது. அதற்கு ஏற்ப 2009க்கு பிறகு திரு சீமானை ஒதுக்கிடுங்க. நாம் தமிழர் கட்சி இல்லை, தமிழ் தேசிய பேரியக்கம் இல்லை, அது ரெண்டுமே இப்போ ஒதுக்கிட்டு நம்ம டீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார் இல்லையா கஸ்பர் அவர்கள், அதன் போல் ஒரு மறுகட்டமைப்பு நம்ம திரும்ப செய்து பார்ப்போம். அப்போது 2009க்கு பிறகு இந்த ரெண்டு பேருமே இல்லைன்னா கஸ்பர் அவர்கள் என்ன கிழித்திருப்பார் அப்படின்னு நம்ம கேள்வி வருது இல்லைங்களா. 2009க்கு பிறகு ஒரு சிவில் சொசைட்டியை நாங்கள் உருவாக்க முயன்றோம். சிவில் சொசைட்டி அதன் மூலமாக நாங்கள் முன்னெடுக்க முயன்றோம். இதற்காக 5-6 கூட்டங்கள் ஊடகவியலாளர் குணசேகரன் உள்ளிட்டவர்களிடம் சேர்ந்து நாங்கள் கூட்டங்கள் போட்டோம். 6-7 கூட்டங்கள் போட்டும் கூட எந்த தீர்வுக்கும் உங்களால் வர இயலவில்லை என்பதை கஸ்பர் அவர்களே சொல்கிறார். அப்படித்தானே? ஆனால் ஒரே ஒரு கூட்டத்திலோ 2வது கூட்டத்திலோ மணிவண்ணன் அவர்களும் கொளத்தூர் மணி அவர்களும் இருந்த அந்த கூட்டத்தில் இயக்குனர் மணிவண்ணன் அவருடைய வீட்டில் சீமான் அவர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளராக வைத்து ஒரு அமைப்பே கட்டமைக்கப்பட்டு விட்டது. அது ஏன் நீங்கள் 6-7 கூட்டங்கள் போட்டு உங்களால் ஒன்றையும் கட்டமைக்க முடியாத போது 1-2 கூட்டத்திலேயே அவர்கள் செய்து விட்டார்கள். அந்த கூட்டத்தில் நாங்கள் செல்ல முடியவில்லை, அங்கே நாங்கள் களத்தில் இருந்தோம், அதன் காரணமாக அங்கே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய கஸ்பர் அவர்கள் உளவு பிரிவினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொல்ல வருகிறார். இந்த ஒட்டுமொத்தமாக நேர்காணலில், இந்த முதல் பகுதி நேர்காணலில் கஸ்பர் அவர்கள் சொல்கிறது ஒற்றை வரியில் நம்ம சொல்லிடலாங்க. முழுக்க உளவுத்துறை அமைப்புகளால் தான் நாம் தமிழர் கட்சி இங்கே மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது, சீமான் இங்கே தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஆக்கப்பட்டார் என்பதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு முதல் கட்டமாக மணிவண்ணன் அவர்கள் வீட்டில் இருந்தபோது உளவுத்துறை தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க செய்து விட்டது என்கிறார். அப்படியானால் அந்த கூட்டத்தில் கொளத்தூர் மணி அவர்களும் இருந்தார், இயக்குனர் மணிவண்ணன் அவர்களும் இருந்தார், சீமான் இருந்தார், இன்றைய ராஜீவ்காந்தி இருந்தார் என்று நான் அறிகிறேன். ஆக இப்படிப்பட்ட 4-5 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் கொளத்தூர் மணி அவர்களும் உளவுத்துறையினுடைய அழுத்தத்திற்கு ஆளாகி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக திரு சீமான் அவர்களை வழிமொழிந்து கொண்டார்களா? மணிவண்ணன் அவர்களும் கொளத்தூர் மணி அவர்களும் இந்த உளவுத்துறையினுடைய அழுத்தங்களுக்கு ஆளானார்களா என்ற கேள்வி இருக்கு இல்லையா. சரி, நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியல. அதற்கு பிறகு இப்படி ஒரு கூட்டம் மதுரையில் நடைபெறுகிறது என்று அந்த கூட்டத்திற்கு பணம் கொடுத்து அங்கே சென்று மேடையிலும் பேசிய நீங்கள் அதற்கு பிறகாவது மணிவண்ணன் அவர்களிடமும் அதே போல் கொளத்தூர் மணி அவர்களிடமும் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீர்கள் என்று நீங்கள் விளக்கம் கேட்டீர்களா? அப்படி விளக்கம் கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள்? எல்லாவற்றையும் தாண்டி இல்லைங்க, இது பின்னாலே உளவுத்துறையினுடைய அழுத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் ஈழ விடுதலைக்காக இந்த அமைப்பில் ஏதோ புதுசாக அரசியல் கட்சியை இங்கே தொடங்குறாங்க, இது சரியானதல்ல, உண்மையில் ஒரு சிவில் சொசைட்டி இங்கே நான் சொல்வது போல் தொடங்கி இருக்க வேண்டும், அதில் ஊடகவியலாளர் குணசேகரன் போன்றவர்களெல்லாம் இணைத்து நாங்கள் சிவில் சொசைட்டியாக நாங்கள் போராடி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி, அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய சிவில் சொசைட்டி விருப்பத்திற்கு மாறாக ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கப்பட்டு விட்டது. முதல் இயக்கமாக தான் ஆரம்பிக்கிறாங்க, அதற்கு பிறகு தான் மாற்றப்படுகிறது, பதிவு செய்கிறார்கள். சரி, அப்படியே இருந்தாலும் இது ஒத்து வராதுப்பா என்று சொல்லிவிட்டு கஸ்பார் அவர்கள் அவருடைய சகலபாடிகளை எல்லாம் இணைத்து கொண்டு ஒரு சிவில் சொசைட்டியை உருவாக்கி நாம் தமிழருக்கு பேரலாகவே கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அப்படி கொண்டு வரக்கூடாது என்று ஏதாவது தடை இருக்கிறதா? யாராவது தடுத்தார்களா? அப்படி செய்யாமல் அருட்தந்தை கஸ்பர் அவர்கள் என்ன கிழித்தார் என்று நமக்கு கேட்க தோன்றுகிறதா இல்லையா? மதுரையில் நடந்த அந்த கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருவிலேயே குற்றம், தாய்ப்பாலில் நஞ்சு என்று சொல்லக்கூடிய கஸ்பர் அவர்கள் கருவில் குற்றமாக இருந்தால் நீங்கள் அதுக்கு பிறகு இத்தனை ஆண்டு காலம் ஏன் நீங்கள் மௌனம் காத்தீர்கள்? தாய்ப்பாலில் நஞ்சு இருந்தால் நீங்கள் ஏன் இத்தனை காலம் மௌனம் காத்தீர்கள் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது இல்லைங்களா?
இப்போது அடிப்படையில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது உளவுத்துறையினுடைய ஏற்பாட்டின்படி தான் இப்பொழுது வந்து நாம் தமிழர் கட்சி செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு ஒரு இடத்துல சொல்கிறார், இல்லை உளவுத்துறையில் இல்லைன்றார். இந்த நேர்காணலில் வந்து இவருடைய தன்முரண்கள் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, ஈவே ராமசாமியினுடைய சமூக நீதி அமைப்பை வந்து குலைப்பது தான் நாம் தமிழர் கட்சி, அதற்காகத்தான் கட்டமைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வரி கழித்து என்ன சொல்கிறாரு, பெரியார் ஒன்றும் வந்து நமக்கு விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை, தாராளமாக பேசலாம். திமுக ஒன்றும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதில்லை, அதை பற்றி நீங்கள் தாராளமாக நீங்கள் விமர்சனம் செய்யலாம் அப்படின்னு இந்த பக்கம் ஏணி சின்னத்தில் ஒரு கொத்து, தென்னமரத்தில் ஒரு குத்து என்று குத்தி இருக்கிறார் அருட்தந்தை கஸ்பர் அவர்கள். இது இப்படிப்பட்ட நீங்கள் வந்து ஒரு வன்மத்தோடு ஒரு அமைப்பின் மீது அது கருவிலேயே குற்றம் தாய்ப்பாலில் நஞ்சு என்று சொல்வது எவ்வளவு ஒரு இழிவான செயல். இது அருட்தந்தை கஸ்பருக்கு பொருத்தமானதா? என்ன கிழித்தார் என்று கேட்பது வந்து அருட்தந்தை கஸ்பர் அவர்களுக்கு பொருத்தமானதா? அருட்தந்தை கஸ்பர் அவர்களுடைய அந்த ஒட்டுமொத்தமான நேர்காணலில் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பொறாமை உணர்ச்சி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது உளவுத்துறை தான் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியை கட்டமைத்து இப்படி வந்து 36 லட்சம் வாக்குகள் வாங்க விட்டிருக்கிறது என்று கஸ்பரோட வாதம் நாம் ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட, புலிகள் இயக்கம், டெலோ, புளோட் உள்ளிட்ட போராளி குழுக்களை முதலாக வளர்த்தெடுத்தது யார்? இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தானே. அதே இந்திய உளவுத்துறை தானே அதுதானே செய்தது. அதுதானே அன்று ஒரு காலத்தின் தேவையாக புவி அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸினுடைய அவசியமாக அங்கே வடக்கில் போராளி குழுக்களுக்கு ஆயுதம், பணம், பயிற்சிகளெல்லாம் கொடுத்து அங்கே அவர்களை போராட வைத்தது அதே இந்திய அரசாங்கம் தானே. ஒரு கட்டத்திற்கு பிறகு அதே இந்திய அரசாங்கத்தினுடைய அமைதிப்படையை எதிர்த்து மேதகு தலைவர் அவர்கள் நின்று போரிட்டாரா இல்லையா? 1200 1400 இந்திய இராணுவ வீரர்கள் பலியானார்களா இல்லையா? இது பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருது. அப்பொழுது வந்து இப்போ பயிற்சி பெற்று கொண்டிருந்தார்கள் போராளி குழுக்கள். தலைவர் சென்னையில் இருந்தார், மேதகு தலைவர் கிட்டு என்று நினைக்கிறேன். அவர் வந்து வட மாநிலம் ஒன்றில் போய் பயிற்சி எடுத்து இந்திய இராணுவத்திடம் பயிற்சி எடுத்து வராரு. அந்த கேம்பில் பயிற்சி முடிச்சுட்டு வந்து மேதகு தலைவர் அவர் பார்த்து ஒரு பெருமிதத்தோடு வர்றார். அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் அங்கே நமக்காக பயிற்சி கொடுக்குறாங்க, ஆயுதங்களெல்லாம் கொடுக்குறாங்க, நமக்கு பணமெல்லாம் கொடுக்குறாங்க என்று சொல்லி அந்த பயிற்சி முடிந்தவுடன் எனக்கு பயிற்சி கொடுத்த அந்த இராணுவ பயிற்சியாளரை நான் கட்டி அணைத்து கண்களில் நீர் வர நன்றி சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்னு மேதகு தலைவர்கிட்ட சொல்கிறார், கிட்டு என்று நினைக்கிறேன். அப்போது மேதகு தலைவர் எந்த சலனமும் இல்லாமல் சொன்னது என்னவென்றால், முதலில் உணர்ச்சி வசப்படுவதை நிறுத்து. இந்திய அரசாங்கம் நம்மை அழைத்து எதற்காக துப்பாக்கிகளும், எதற்காக ஆயுதங்களும், பயிற்சிகளும், பணமும் கொடுக்க வேண்டும்? அவர்களுக்கு ஏதாவது பலன் இல்லாமல் இதை செய்வார்களா? எனவே நாம் இப்பொழுது காலத்தின் தேவையாக இருப்பதால் இவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோமே தவிர, நாளை இதே இந்திய அரசாங்கத்தினுடைய நீ கட்டி அணைத்த இராணுவ வீரருக்கு எதிராக துப்பாக்கியை திருப்பி நிறுத்த வேண்டி இருக்கும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு முதல்ல அந்த உணர்ச்சி வசப்படுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் மேதகு தலைவர் அவர்கள். அவர் சொல்லியது போலவே, கணித்தது போலவே இந்திரா காந்தி ஆட்சியிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி ஆகியவற்றையெல்லாம் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராகவே திருப்புமாறு ராஜீவ்காந்தி காலத்தில் அமைதிப்படையை கொண்டு நிறுத்தி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார் ராஜீவ்காந்தி. ஆக மேதகு தலைவர் அவர்கள் அந்த நாட்டினுடைய அரசியலை மட்டுமல்லாமல் புவி அரசியலை நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறார். ஒரு முறை மிக தெளிவாக மேதகு தலைவர் கூறுகிறார், நார்வே அமெரிக்காவினுடைய அன்புமுகம், இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கோரமுகம் என்று கூறுகிறார். ஆக புவி அரசியலை இவ்வளவு தெள்ளத்தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மேதகு தலைவர் அவர்கள், அவர்களை சந்தித்த தமிழ்நாட்டினுடைய பழநெடுமாறிலிருந்து இறுதியாக வன்னியரசு வரையிலும் எடுத்துக்கொண்டாலும் கூட, அத்தனை பேர் சென்றாலும் கூட 2009 பிறகு அவர்கள் அனைவருமே அங்கு எப்படி ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதோ அதுபோல இவர்கள் தங்களையே மௌனித்து கொண்டு விட்டார்கள் என்பதுதானே உண்மை. ஒரு சிவில் சொசைட்டி கட்டமைக்கிறோம் என்று சொன்ன கஸ்பர் அதற்கு பிறகு ஏன் அந்த முயற்சி எடுக்கவில்லை? சரி, சீமான் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை. அவர் வந்து ஒரு உளவுத்துறையினுடைய அடிப்படையில் செயல்படுகிறார். அங்கு ஈழத்தினுடைய உணர்வுகளெல்லாம் அவர் கொன்று புதைத்துவிட்டு ஒரு அரசியல் கட்சியாக மாற்றிவிட்டார் என்றெல்லாம் சொல்கிற கஸ்பர் அவர்கள் தாம் ஏன் முன்னின்று அந்த சிவில் சொசைட்டியை ஒரு பெரிய அளவிற்கு இங்கே வளர்த்தி இருக்கக்கூடாது? அவ்வாறு செய்யாமல் ஜெகத் கஸ்பர் அவர்கள் என்ன கிழித்து கொண்டிருந்தார் என்று நமக்கும் கேட்க தோன்றுகிறது இல்லையா? ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டது என்றால் என்ன பொருள்? அதற்கு பிறகு அங்கே யுத்தம் இல்லை என்று பொருள். அதற்கு முன்னதாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் உலகம் முழுவதுமே அகதிகளாக செல்ல வேண்டிய நிலை. சுமார் 3 லட்சம் மக்களுக்கு ஈடாக அங்கே அவர்கள் பலியான நிலை.
ஒரு 40,000 பேர் மாவீரர்களான நிலை. மொத்தமே 2,20,00,000 மக்கள் தொகை உள்ள, அதில் 20-25 லட்சம் மட்டுமே தமிழர்கள் உள்ள இலங்கை தீவில் கிட்டத்தட்ட 6-7 லட்சம் பேர் வெளியில் போயிட்டாங்க. 3 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. 40,000 பேர் மாவீரர்கள் ஆகிட்டாங்கன்னா, எஞ்சி இருக்கக்கூடியது இன்று 2-3 தலைவர்கள் தாண்டி இருந்தாலும் கூட ஒரு 15 லட்சம் தான் அங்கே மொத்தத்திலே இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் அது உலகம் முழுவதுமே ஒரு அரசியல் நகர்வாகத்தான் எடுத்து செல்லப்பட்டது. ஏனென்றால் மீண்டும் அங்கே ஆயுதத்தை தூக்கி அங்கே போராடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அங்கே ஆயுதங்களோடு அங்கே மீண்டும் உருவாவதற்கான ஒரு இயக்கம் உருவாவதற்கான சூழலும் இல்லை. வெளியிலிருந்து சென்று அங்கே போராட முடியுமா என்றால் அதுவும் இல்லை. வெளியிலிருந்து கொண்டு அந்த நாட்டின் மீது போர் தொடுக்க முடியுமா என்றால் அதுவும் இல்லை. இதெல்லாம் எதுவுமே நடைமுறையில் சாத்தியம் இல்லாத போது உலகெங்கிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அரசியல் ரீதியான, இராஜாங்க ரீதியான முன்னெடுப்புகளைத்தான் எடுத்து கொண்டிருந்தார்கள். 2 முறை ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு செய்தி சேகரிப்பதற்காக நேரடியாக சென்றவன் என்கிற முறையிலும் அங்கு பல பேரை நாம் சந்தித்து நேர்காணல்கள் செய்திருக்கிறோம். அதே போல் இந்த விவரங்களெல்லாம் கேட்டறிந்த வகையிலும் அடுத்ததாக இனிமேல் இராஜாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக நகர்வுகளைத்தான் நாம் முன்னெடுக்க முடியும் என்ற முடிவுக்கு அவர்கள் ஏற்கனவே அதை நோக்கித்தான் சென்றார்கள். ஐநா மனித உரிமைகள் மன்றத்தில் ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்து அங்கே வடக்கில் நடந்த அத்தனை இழிவான செயல்களை எல்லாம் அவர்கள் எடுத்து கூறி, இன்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் வாழக்கூடிய அந்தந்த நாட்டினுடைய அதிபர்கள், எம்பிக்கள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் ஆகியோரெல்லாம் எடுத்து சொல்லி இன்று உலகெங்கிலும் பார்த்திங்கன்னா தங்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பு என்றால் இந்த இடத்துல இயக்கத்தை, செயல்பாடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர்கள். அதன் மிக முக்கியமான ஒரு பங்காக உலகெங்கிலும் வாழக்கூடிய 6 லட்சம் புலம்பெயர் தமிழர்களும் அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக ஐநா மன்றத்தை அவர்கள் அணுகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தாய் தமிழகத்தில் இங்கே நாம் தமிழர் கட்சி உருவாகிறது. அது ஒரு அரசியல் இயக்கம்தான். இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததற்கு மிக முக்கியமான பின்னணி என்ன? அருட்தந்தை கஸ்பர் சொல்கிறாரு, நாங்கள் வெளியில் இருந்தோம், அந்த நேரத்தில் இவங்களாம் முடிவு பண்ணி சீமான் அவர்களை அங்கே தலைமை ஒருங்கிணைப்பாளராக அமர்த்தி விட்டார்கள் என்கிறார். நம்முடைய கேள்வி என்னென்னா, எதற்காக சீமானை அன்று மையப்படுத்தினார்கள்? அதற்கு முன்னதாக நடந்தது என்ன? அவர் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு. அதற்கு முன்னதாக பெரியார் அமைப்புகள் அவர்களுக்கு மேடையிட்டு தந்தன. பெரியார் அமைப்புகள் மட்டுமல்ல, ம.க.இ.கவும் அன்று பல மேடைகளில் மேடை அமைத்து கொடுத்தன. சீமான் அப்பொழுது ஒரு இயக்குனர், ஒரு தனி மனிதர், ஆனால் அதே வேளையில் நல்ல பேச்சாளர், தமிழ் உணர்வு மிக்கவர். அதனால் அவர் கிடைத்த மேடையெல்லாம் போய் பேசினார். ஆனால் அவர் எந்த பெரியார் இயக்கங்களிலும் அவர் உறுப்பினர் கிடையாது. எந்த ம.க.இ.க உள்ளிட்ட எந்தெந்த மேடையிலெல்லாம் அவர் பேசினாரோ அந்த மேடைகளை சார்ந்த அமைப்பில் அவர் உறுப்பினரே கிடையாது. அவர் ஒரு தனி மனிதர். எனவே அப்பொழுது அந்த மேடையில் பேசும்போது பேசியிருக்கார். இதே விசிக மேடையிலும் பேசியிருக்கார் அவர். எனவே ஒரு ஆளுமையாக அவர் மேடையில் கூப்பிட்டு, எல்லா மேடையிலும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதன் பிறகு அவருக்கு பார்த்திங்கன்னா சிறைக்கு செல்கிறார். அவர் சிறைக்கு சென்றதே ஒரு உளவு பிரிவினுடைய ஏற்பாடு தான் அப்படின்னு அருட்தந்தை கஸ்பர் அவர்கள் சொல்கிறார். அப்படி பார்த்தா அருட்தந்தை கஸ்பர் அவர்கள் இதுவரை சிறை செல்லாமல் இருக்கிறாரே, அதுவும் உளவுத்துறையினுடைய ஏற்பாடு என்று சொல்லலாமா? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இதுவரை சிறை சென்றதே இல்லை, அதுவும் உளவுத்துறையினுடைய பின்னணி என்று சொல்லலாமா? எனவே நீங்கள் குற்றம் சாட்டினால் எல்லாவற்றையும் குற்றம் சாட்டலாம். எல்லோர் மீதும் அந்த குற்றத்தினுடைய விரல்களை நாம் திருப்ப முடியும். அப்படி இருக்கும் பொழுது சரி, அப்படியே அவர் அந்த அடிப்படையிலே அவர் சிறை சென்றாலும் கூட அதற்கு பிறகு அந்த முடிவை எடுத்தது யார்? கொளத்தூர் மணி அந்த முடிவெடுக்கும் பொழுது இருந்தாரா இல்லையா? இயக்குனர் மணிவண்ணன் இருந்தாரா இல்லையா? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சி அன்று தொடங்கினீர்கள்? ஏதாவது ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும் இல்லையா? இவர் இந்த நபரை முன்னாடி நிறுத்தலாம், இவர் செயல்பாடு செய்வார், இவர் இதற்கு தகுதியானவர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் முன்னிலைப்படுத்தணுமா வேண்டாமா? ஏன் அன்று கொளத்தூர் மணி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படவில்லை? ஏன் ஜெகத் கஸ்பர் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படவில்லை? ஏன் ராஜீவ்காந்தி முன்னிலைப்படுத்தப்படவில்லை? ஏன் மணிவண்ணன் அன்று முன்னிலைப்படுத்தப்படவில்லை? எதற்காக சீமானை முன்னிலைப்படுத்தினார்கள்? ஏற்கனவே பல மேடைகளில் பேசியிருக்கிறார் என்று அருட்தந்தை கஸ்பர் அவர்களே வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் இதற்கு இந்த இடத்துக்கு தகுதியானவர் மட்டுமல்ல, இவர் மீண்டும் மீண்டும் இவ்வாறு பேசி அவர் சிறைக்கு சென்றால் இவருக்கு பின்புலமாக அமைப்புகள் கிடையாது. கடைசியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு தீவிரவாதி என்ற முத்திரை குத்தி அன்றே சீமானை ஒழித்து கட்டியிருப்பார்கள் என்ற காரணத்தினால் ஒரு அமைப்பாக நின்று போராட வேண்டும் என்று அதை முன்னெடுத்து சொன்னவர் மணிவண்ணனா இல்லையா? கொளத்தூர் மணியா இல்லையா? இதையெல்லாம் வெளியுலகத்திற்கு அருட்தந்தை கஸ்பர் அவர்கள் கூற வேண்டுமா வேண்டாமா? எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. ஏன் அரசியல் இயக்கமாக ஆகக்கூடாது என்கிறார் கஸ்பர்? அதுதான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. கஸ்பருடைய இந்த நேர்காணலில் பாருங்கள், அது ஒரு சிவில் சொசைட்டியாகத்தான் உருவாகி இருக்க வேண்டும்ங்கிறார்.
ஆக தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இல்லாத ஒரு மாற்று கட்சி இங்கே உருவாகிவிடவே கூடாது, அவர்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்போ ஈழத்திற்காகவோ தமிழ் மக்களுக்காக நீங்கள் உரிமை கோர வேண்டுமே, ஆனால் நீங்கள் ஒரு சிவில் சொசைட்டியாக நீங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறார். ஆக திராவிட இயக்கங்களுக்கு எதிராக இன்னொரு அரசியல் கட்சி உருவானதை அதை உள்ளே பார்த்திங்கன்னா கோடிட்டு காட்டுகிறார் கஸ்பர் அவர்கள். அது எதுக்கு அரசியல் கட்சியாக தொடங்கினது? அரசியல் கட்சியாக தொடங்குறதுக்காக நம்ம அதுவாக ஈழப் போராட்டத்தினுடைய வடிவம் என்கிறார். உலகம் எங்கிலுமே அரசியல் இயக்கமாகத்தானே இருக்குது. அப்போ கஸ்பர் என்ன சொல்கிறாரு? மீண்டும் நீங்கள் ஆயுதங்களை தூக்கி கொண்டு போய் சண்டையிட வேண்டும் என்கிறாரா? என்னதான் சொல்ல வராரு? ஆக இத்தனை தன்முரண்கள். தந்தை செல்வா அவர்கள் தலைமை காலகட்டம் வரையிலும் அறப்போராட்டம், அதற்கு பிறகு சம உரிமை கேட்டு அங்கே உரிமை கிடைக்கல, அதனால் தனி ஈழம் என்பதுதான் தீர்வு என்று வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு பிறகு அது ஆயுத போராட்டமாக மாறுகிறது. 2009 ஆயுத போராட்டம் மௌனித்ததற்கு பிறகு அங்கே ஒட்டுமொத்தமாக இயக்கம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு 1.5 லட்சம் மக்கள் கொத்தாக கொண்டு கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அகதிகளாக வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் அடுத்ததாக அரசியல் ரீதியாக இராஜாங்க ரீதியாகத்தான் முன்னெடுக்க முடியும். அப்படிப்பட்ட முன்னெடுப்பைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தாய் தமிழகத்தில் மிக தேவையான ஒரு அடிப்படையான வலுவான ஒரு அரசியல் கட்சி இங்கே தேவை. இது ஒரு புறம் இருந்தால், இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய அரசியலில் ஈழம் என்பது ஒரு மிக முக்கியமான பங்களிப்பாக, மிக முக்கியமான அது ஒரு தலைப்பாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் மலைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. அனைத்து மலைகளுமே இப்போ மொட்டையடிக்கப்பட்டு சமதளமாக இருக்கின்றன. ஆறுகள் சுத்தமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. வேளாண்மை இங்கே வேளாண் தொழிலை விட்டு முழுவதுமாக விவசாயிகள் வெளியேற்றப்பட்டு தற்பொழுது இறக்குமதி அதிகரித்து அடுத்ததாக கார்ப்பரேட் கம்பெனிகள் நமக்கு வேளாண்மை உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன. 5000 ஏக்கர் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படுகிறது. அதானியினுடைய துறைமுகங்கள் அமைக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல் வேண்டும். அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளும் ஊழல் மலிந்துவிட்ட கட்சிகளாக கொள்ளையாக பணத்தை கோடிக்கணக்கில் பல லட்சங்கள் கோடிகள் கணக்கில் அவர்கள் சேமித்து வைத்துவிட்ட நிலையில் அவர்களுக்கு இந்த அக்கறையெல்லாம் இல்லாத நிலையில் இவற்றையெல்லாம் அக்கறையோடு முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் அமைப்பு இங்கே தேவையா இல்லையா? அது முதலாக சீமான் அவர்கள் ஈழத்திற்கு மட்டும்தான் குரல் கொடுப்பதற்காக தன் வாழ்க்கையை தொடங்கினாரா? நாம் தமிழர் கட்சி ஈழத்திற்கான ஒரு தீர்வுக்காக மட்டும்தான் அது தொடங்கப்பட்டதா? உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பாக ஒரு ஓர்மைப்படுத்தினால் மட்டும்தான் இந்த ஒரு அழுத்தங்களை பிற்காலத்தில் கொடுக்க முடியும். 13வது திருத்த சட்டத்திற்கு ஏன் அவர் போராடவில்லை? 13வது திருத்த சட்டமே முதல்ல சரியான தீர்வா? அருட்தந்தை கஸ்பர் அவர்கள் தயவுசெய்து உலகத்திற்கு விளக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழனுடைய அவர்களுடைய கோரிக்கை 13வது திருத்த சட்டமா? அதையாவது நிறைவேற்றுங்கன்னா அதே கஸ்பர் இந்த நேர்காணலில் சொல்கிறாரு, அனுரகுமார திசநாயகா இங்கே வந்தபோது அவர் அதை பற்றி எதுவுமே இந்திய அரசிடம் பேசாமல் சென்று விட்டார். யார்? அதிபராவதற்கு முந்தி, அதற்கு அதிபரானதுக்கு பின்னதும் கூட வச்சுக்கோங்களேன். அவர் தான் தற்பொழுது புதிய அதிபர். தேர்தல் நடக்கும் பொழுதே, ஏனென்றால் இந்த அனுரகுமார திசநாயகா வெற்றி பெற்ற இந்த அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக ஒரு வார காலம் நான் கொழும்பிலிருந்து தேர்தல் பணிகளை எல்லாம் நான் சற்று வாசிப்பதற்காக சென்றிருந்தேன். சுற்றுலா சென்றுவிட்டு சுற்றுலா பயணியாக அங்கே நாளிதழ்கள் வாசிப்பது, மக்களை சந்திப்பது என்று ஒரு இயல்பாக என்னதான் அங்கே கொழும்பினுடைய இளைஞனுடைய நிலவரம் இருக்கிறது என்று ஒரு பார்ப்பதற்காக செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தேர்தல் தொடங்குவதற்கு முன்னதாக பரப்புரை காலத்திலேயே ஜனதா விமுக்தி பெரமுனாவுடைய பொதுச் செயலாளர் சில்வா என்று நினைக்கிறேன், அவர் தெள்ள தெளிவாகவே அறிவிச்சிட்டாரு, வடக்கு மக்களுக்கு தேவை 13வது திருத்த சட்டம் அல்ல, அவர்களுக்கு தேவை உணவும் உடையும் அப்படின்னு சொல்லி அப்பொழுதே அதற்கு 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை என்று தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். அனுரகுமார திசநாயகாவும் முன்வைத்தது என்னன்னா, ஒட்டுமொத்தமான ஒன்றுபட்ட இலங்கையில் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் அதே போல் சிங்களவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு சம உரிமை கிடைக்குமாறு செய்வேன் அப்படின்னா என்னன்னா, ஒன் நேஷன் ஒரே நாடு என்கிற கொள்கையில் தான் அனுரகுமார திசநாயகா இருக்கிறார் என்று ஆகிவிட்டது. அதற்கு பிறகு 13வது திருத்த சட்டத்தை எங்கே போய் பேச போகிறாங்க? இப்படிப்பட்ட நிலையில் அங்கே 6-7 லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது 15 லட்சம் பேர் நம்ம அவ்வளோதான் இருக்காங்க. அந்த மக்களும் பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளும் ஏராளமான குழப்பங்களை உண்டாக்கி அரசியல் பிளவை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்கிற பெயரில்.
அங்கே ஊடுருவி ஒருபுறம் சிங்கள ஆதிக்கம், சிங்களத்தினுடைய ஆதரவாளர்கள் தமிழர்கள், அதே போல இந்திய அரசாங்கத்தின் உளவுத்துறையினுடைய ஆதரவாளர்கள் தமிழர்கள் என்று அங்கு பலவாறாக பிரிந்து நிற்கிறார்கள். இப்பொழுது இந்த தேர்தலில் அடுத்த தலைமுறை வந்து தற்பொழுது அவர்கள் அனில்குமார திசாநாயகாவை நோக்கி சென்று விட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இங்கே இருந்து கொண்டு வந்து இந்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க நாம் தமிழர் கட்சி, குறிப்பாக 13வது திருத்த சட்டத்தை அழுத்தம் கொடுக்க அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன கிழித்தார்கள் என்று கேட்கக்கூடிய ஜெகத் கஸ்பர் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்றே புரியவில்லை. காரணம் என்னென்னா, கஸ்பர் அவர்களுடைய இந்த உரையை கேட்கக்கூடிய புதிதாக கேட்கக்கூடியவர்களுக்கு அடேங்கப்பா ஃபாதர் என்னமா அருமையாக பேசுகிறார் பாடுறா, இப்படி தாண்டா பேசணும் பாடுறா, எவ்வளோ இதாக பேசுகிறார் என்று தோன்றும். ஆனால் விவரம் அறிந்தவர்களுக்குத்தான் தெரியும் இதில் எத்தனை தன்முரண்கள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு பின்னால் இருந்து கொண்டு யாரோ இயக்குகிறார்கள் என்று ஒன்றை நிறுவுவதற்காகவும், அதே போல் ஒரு வன்மத்தை கக்குவதற்காகவும், அதே போல் அவர்கள் என்ன கிழித்தார் என்று கேட்பதற்காகவும் அருட்தந்தை எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள்லாம் நம்ம வந்து பார்த்தா நம்ம ஒரே கேள்விதான் இறுதியாக கேட்க தோன்றுகிறது. உண்மையிலேயே கஸ்பர் அவர்கள் ஃபாதருக்கு படிச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்தமான உலகத் தமிழர்களுக்கும் அவர் ஃபாதராக இருக்க வேண்டும். மாறாக யாருக்கோ அங்கிளாக இருக்கிறார் என்பதுதான் நமக்கு தோன்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.